ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இந்த சூப்பரான கேரமெல் குல்ஃபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளான இந்த குல்ஃபி இந்த வெயில் நேரத்தில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குல்ஃபின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிற கம்மியான பொருட்களை வச்சு நல்ல டேஸ்டான இந்த கேரமெல் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். குல்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு, எனக்கு 1/2 லிட்டர் பால் போதும்னு சொல்லிட்டு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குல்ஃபி தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு பால் எடுத்துக்குவோம். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காய்ச்சாத பால், பச்சை பாலில் தான் நான் வந்து பால் பவுடரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பால் பவுடரை கரைச்சோம் இல்லையா, அதை அடுப்பில் வச்சு நம்ம இதை கோவா ஆட்டம் நல்லா திக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் பவுடர்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கோவா ஆட்டம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இந்த காய்ச்சி வச்சுருக்க இந்த மில்கில் போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதில் பால் ஊற்றி கரைச்சிக்கலாம். நான் எடுத்த 1/2 லிட்டர் பாலுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை அதிகப்படுத்திக்கிங்க. கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஸ்டர்ட் எது வேணாலும் எடுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த பாலில் ஊற்றி கலரிட்டே இருங்க. நம்ம பால் பவுடர் போட்டு ரெடி பண்ண பால் கோவா ரெடி பண்ண அதே பாத்திரத்தில் சர்க்கரையை போட்டு கேரமில் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும். சர்க்கரை நல்லா கேரமல் ஆகட்டும். கிட்டத்தட்ட 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும் சர்க்கரை. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்ம மில்க், கார்ன்ஃப்ளவர், பால் பவுடர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கேரமில் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதும்
இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களாண்ட எந்த பாத்திரம் இருக்கோ, கப்பு, கிளாஸு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இதை ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி மோல்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hour ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நல்லா சில் ஆகிடும். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.